நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. வானத்திலே இருந்து வந்த மறையே, அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அந்த ஞான மலை பெய்தவன் நம் இறையே. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KM இல்யாஸ் ரியாஜி அவர்கள். கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, RSD நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா மரியம் என்கின்ற 19வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 87 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். இப்போது நாம் பார்க்க போவது 88 முதல் 95வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகின்றோம். அல்லாஹ் கூறுகின்றான், வகாலு தஹதர் ரஹ்மானு வலதா. இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய பண்புகளை மறுக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் தனக்கென்று ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து கொண்டான், ஒரு பையனை அல்லது ஒரு வாரிசை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று கூறுகின்றனர். லகது ஜீத்தும் ஷையன் இத்தா. நிச்சயமாக இப்படி சொல்வதன் மூலம் நீங்கள் ஒரு அபாண்டத்தை சொல்லிவிட்டீர்கள். இத்தா என்ற அரபு சொல்லுக்கு இத்தா என்று சொன்னால் தலாக் விடப்பட்ட பெண்கள் அல்லது கணவன் இறந்துவிட்ட பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கால தவணைக்கு பெயர் இத்தா. அது இத்தா ஐன், இது இத்தா. லகது ஜீத்தும் ஷைஅன் இத்தா. நீங்கள் ரொம்ப பாரதூரமான எல்லை கடந்த ஒரு அதிபயங்கரமான சொல்லை சொல்லிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறு. இத்தா என்று சொன்னால் எல்லை கடந்த, இதற்கு மேல் ஒரு அக்கிரமத்தை செய்யவே முடியாது, இதற்கு மேல் இறைவனை இதைவிட கீழாக ஒருவனால் இழிவுபடுத்தி விட முடியாது என்று அதற்கு பொருள். எல்லையில் போய் நின்று விட்டீர்கள், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை நீங்க அவமானப்படுத்துறதுக்கு. லகது ஜீத்தும் ஷையன் இத்தா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இறைவன் சொல்கின்றானாம், யகூலுல்லாஹு தஆலா, ஆதமுடைய மகன் அதாவது மனிதன் என்னை பொய்யாக்குகிறான். வலம் யகுன் லஹு தாலிக். என்னை பொய்யாக்கும் உரிமை அவனுக்கு கிடையாது. வ ஷத்தமனி வலம் யகுன் தாலிக். என்னை அவன் திட்டுகிறான், அவனுக்கு அந்த உரிமை கிடையாது. என்னை அவன் பொய்யாக்குகிறான் என்றால் எப்படி? இறந்த பிறகு மீண்டும் நான் அவனை உயிர் கொடுத்து எழுப்ப மாட்டேன் என்று நினைக்கிறான். அதுதான் என்னை அவன் பொய்யாக்குகிறான் என்பதன் பொருள். ஏன்? தொடக்கத்தில் எதுவுமற்றவனாக அவன் இருந்தபோது அவனுக்கு நான் உடலை தந்து உயிரை தந்து நான் அவனை படைக்கவில்லையா? எதுவுமற்றவனாக இருந்தவனை புதிதாக படைக்கும் ஆற்றல் உள்ள எனக்கு இறந்த பிறகு அதே உடலை மீண்டும் எழுப்பும் ஆற்றல் இல்லாமலா போய்விடும்? இதை சிந்திக்காமல் என்னுடைய அந்த மீண்டும் எழுப்புதல் என்கிற அந்த தன்மையை அவன் மறுத்து என்னை பொய்யாக்குகிறான். மனிதன் என்னை திட்டுகிறான். எப்படி திட்டுகிறான்? இறைவனுக்கு குழந்தை உண்டு, இறைவனுக்கு பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி என்னை அவன் திட்டுகிறான். ஆனால் அஹது சமத், நான் தனித்தவன், எந்த தேவைகளுமற்றவன், நான் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, எனக்கு இணை துணை யாரும் கிடையாது. அப்படி இருக்க
எனக்கு குழந்தை உண்டு, எனக்கு பிள்ளைகள் உண்டு என்று சொல்லி என்னை திட்டுகிறான் என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தத்தில் இறைவன் இந்த சொல்லை விரும்பவில்லை. தனக்கு குழந்தை உண்டு என்று மனிதன் சொல்வதை இறைவன் விரும்பவில்லை. அதை இறைவன் எப்படி பார்க்கிறான் என்று கேட்டால், அது ஒரு இழிவான சொல் என்று பார்க்கிறான். ஏன் அது இழிவான சொல்? ஒருத்தனுக்கு குழந்தை உண்டு என்று சொல்வது எப்படி இழிவான சொல்லாக இருக்க முடியும் என்றால், குழந்தை பிறப்பதற்கு தேவையான மூல உணர்வு என்ன, அடிப்படை உணர்வு என்னவென்றால் காமம். இந்த காமம்தான் ஆண் பெண் சேர்க்கையை ஏற்படுத்துகிறது, அந்த தேட்டத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு சேர்க்கை நிகழ்கிறது, பிறகு கருவில் குழந்தை ஜனிக்கிறது, பிறகு பிறக்கிறது. எனவே ஒரு குழந்தை உலகத்திலே வருவதற்கு மூல காரணமாக இருப்பது காமம் என்கின்ற உணர்வு. அந்த உணர்வை பற்றி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிறான். அந்த உணர்வு பலவீனத்தின் அடையாளம். அது என்ன, அந்த உணர்வு எப்படி பலவீனத்தின் அடையாளமாக இருக்க முடியும்? கோபம் என்பது வீரம் அல்ல, அது பலவீனம். காமம் என்பதும் அது பலம் அல்ல, பலவீனம். என்னவென்றால் மனிதனை எட்டி சிந்திக்க விடாது காமம். ஹலால் ஹராமை தாண்டி மனிதனை சிந்திக்க சொல்லும். அது மனிதனுடைய கண்ணியத்தை சில நேரங்களில் அவன் எல்லை மீறுகிற போது மனித கண்ணியத்தை தரைதட்ட செய்து விடுகிறது, குறைத்து விடுகின்றது. அந்த உணர்வு வந்துவிட்டால் வேறு எதையும் மனிதன் சிந்திக்க மாட்டான், அதிலேதான் யோசித்துக் கொண்டிருப்பான். இது ஒரு பலவீனம். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டுள்ளான் என்ற சொல்லை இறைவன் எங்கே பயன்படுத்துகிறான் என்றால், திருமணத்தை பற்றியும் திருமணமின்றி வாழக்கூடாது, வாழ இயலாது என்பதையும் சொல்ல வந்த இறைவன் அந்த வசனத்தை நிறைவு செய்யும் போது மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்கிறான். எனவே காம உணர்வு என்பது பலவீனம். இறைவனுக்கு குழந்தை உண்டு, பிள்ளைகள் உண்டு என்று ஒருவன் சொன்னால் இறைவனுக்கு காம உணர்வு இருக்கிறது என்று ஒருவன் சொன்னதாக அதற்கு பொருள். காம உணர்வு உண்டு என்று ஒருவன் ஏற்றுக்கொண்டால் இறைவனுக்கு பலவீனம் இருக்கிறது என்று பொருள். எனவே இந்த பலவீனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். எந்த தேவைகளும் அற்றவன் அவன். அஸ்ஸமத், எந்த தேவைகளும் அற்றவன். அப்படி இருக்க இறைவனை இந்த பாலியல் உணர்வு அவனுக்கு இருப்பதாக மறைமுகமாக சொல்லி காட்டுவது என்பது இறைவனை திட்டுவதற்கு சமம், இறைவனை பழிப்பதற்கு சமம். அதனால் தான் இறைவன் அவ்வளவு கோபப்படுகின்றான். அதே போல அவர்கள் சொல்கிறார்கள், காலு தஹதர் ரஹ்மான் வலதா, இறைவனுக்கு பிள்ளை உண்டு என்று அவர்கள் சொல்கிறார்கள். யார் அவர்கள்? இணை வைப்பவர்கள் சொல்கிறார்கள் இறைவனுக்கு பிள்ளை உண்டுன்னு. ஆமாம், அல் மலாயிகத்து பனாத்துல்லா, வானவர்கள் மலக்குமார்கள் இறைவனின் பெண் பிள்ளைகள் என்று கூறுகிறார்கள். மலக்குமார்கள் என்றால் ஆணுமற்ற பெண்ணுமற்றவர்கள் அவர்கள். மூன்றாவது இனம் என்று இப்போது சொல்கிறார்கள். அவர்களும் அல்ல மலக்குகள், ஒளியினால் படைக்கப்பட்ட படைப்பு. ஆனால் அந்த மலாயிக்கத் என்கின்ற அந்த சொல் பெண்பால் வாசகமாக இருக்கின்ற காரணத்தினால், ஃபெமினின் ஜெண்டராக அந்த வார்த்தை இருக்கிற காரணத்தினால் மலக்குமார்கள் பெண் பிள்ளைகள் என்றும் அந்த பெண் பிள்ளைகள் இறைவன் பெற்ற பிள்ளைகள் என்றும் கூறுகிறார்கள் இணை வைக்கக்கூடியவர்கள். கிறிஸ்தவர்களோ இறை தூதர் ஈசா நபி அவர்கள் கடவுளின் மகன் என்று கூறுகிறார்கள். ஈசபுனுல்லா, அல் மசீஹ் இப்னுல்லா என்று கூறுகிறார்கள். யூதர்களோ உஸைர் இப்னுல்லா, இறை தூதர் உஸைர் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் என்று கூறுகிறார்கள். யூதர்களும் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் சொல்கிறார்கள், இணை வைத்து வணங்கக்கூடியவர்களும் கடவுளுக்கு மகன் உண்டு என்று, பிள்ளைகள் உண்டு என்று கூறுகிறார்கள். எனவேதான் இறைவன் அவர்கள் சொல்கிறார்கள். யார் சொன்னாலும் சரிதான், லகது ஜீத்தும் ஷையன் இத்தா, நீங்கள் ஒரு இதற்கு மேல் இறைவனை இழிவுபடுத்த முடியாது என்று சொல்லத்தக்க அளவில் நீங்கள் அவரை இழிவுபடுத்தி விட்டீர்கள். சரி, எல்லாரும் சொல்லலையே, எல்லா இணை வைப்பவர்களுமா இறைவனுக்கு பிள்ளை உண்டுன்னு சொல்றாங்க? எல்லா கிறிஸ்தவர்களுமா சொல்கிறார்கள்? இல்லையே. எல்லா யூதர்களுமா அப்படி சொல்கிறார்கள்? பிறகு எப்படி இப்படி பொதுவாக இறைவன் சொல்லுவான் என்ற கேள்விக்கு, எல்லோரும் சொல்லவில்லை என்றாலும் சில இணை வைப்பாளர்கள் சொல்ல
பலர் அதை மௌனமாக தடுக்காமல் இருக்கிறார்கள். சில யூதர்கள் அப்படி சொல்ல மற்ற யூதர்கள் அதை தடுக்காமல் இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்ல மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அதை தடுக்காமல் இருக்கிறார்கள். எனவே இறைவனுக்கு எதிராக சொல்லப்படுகின்ற ஒரு பழிச்சொல்லை தடுக்காமல் இருந்தால் அதை அவன் ஒத்துக்கொண்டதாக பொருள். நடுநிலை என்பது இதில் கிடையவே கிடையாது. ஒன்று இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னா இருக்குன்னு சொல்லு. மௌனமா இருந்தால் நீ இருக்குன்னு சொல்றதா அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இது தன் மீது ஏவப்பட்ட ஒரு அம்பு போல இதை கண்டு அவன் கடுமையாக கொந்தளிக்கின்றான், கடுமையாக கோபப்படுகின்றான். அதோடு மட்டுமல்ல, அதற்கடுத்து சொல்கின்றான், நான் மட்டும் இல்லைங்க கோபப்படுறது. இறைவன் சொல்ல வருவது, என்ன திட்டுறதுனால கோபப்படுறது நான் மட்டும் இல்லை, வானங்கள் கோபப்படுகின்றன, பூமி கோபப்படுகிறது. தகாது சமாவாத்திய தஃபத்தர்ன மின்ஹு வத்தன்ஷக்குல் அர்து, பூமி வெடித்து விடலாமா என்று இவனெல்லாம் எதுக்கு நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கணும், வெடிச்சிருவோமா இவன் அப்படின்னு பூமி நினைக்குது. வானம் துண்டு துண்டாக சிதறி அவன் தலைமையில் விழுந்து விடலாமா என்று நினைக்கிறது. தக்காது சமாவாத்திய தஃபத்தர்ன மின்ஹு, இந்த சொல்லால் வானம் இடிந்து விழ பார்க்கிறது, பூமி வெடித்து சிதற பார்க்கிறது. வதஹிருல் ஜிபாலு ஹத்தா, மலை இடிந்து சரிந்து உருண்டு விழ முயற்சிக்கின்றது. நம்ம இனிமே மலையாவே இருக்க வேண்டாம் என்று மலைகள் நினைக்கின்றன. வானமோ இனிமே நம்ம வானமா இருக்க வேண்டாம். பூமி நினைக்கிறது இனிமே நம்ம பூமியா இருக்கக்கூடாது, வெடித்து செதறிடணும், இவங்க மேல உருண்டவன் தலை மேல விழுந்துடணும் என்று அல்லாஹ்வினுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் நினைக்கின்றன. அந்த அளவுக்கு இறைவன் மேல் சொல்லப்படக்கூடிய இந்த பழிச்சொல்லை கண்டு இறைவனின் பெண்ணம்பெரும் படைப்புகள் கோபப்படுகின்றன என்று சொல்லும்போது, உங்களுடைய இனமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒருத்தன் சொன்னான்னா நீங்க அதை தடுக்கணும்ல. யூதர்களிலே சில பேர் உஸைர் இப்னுல்லாஹ் என்று சொன்னால் அதை நீங்க தடுக்கணும்ல. இணை வைக்கக்கூடியவர்கள் மலாய்க்கத்து மனாத்துல்லா, மலக்குமார்கள் அல்லாஹ்வின் பெண் மக்கள் என்று சொன்னால் மற்ற இணை வைக்கக்கூடியவர்கள் அதை தடுக்கணுமா இல்லையா? உங்களுக்கு ஏன் கோபம் வரல? அதனால நீங்களும் அந்த அணியை சார்ந்தவர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். இறைவனுக்கு ஏன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்கு தர்க்க ரீதியான காரணங்களை அடுத்தடுத்து இறைவன் சொல்லிக் கொண்டு வருகிறான். ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை இறைவன் முன்வைக்கின்றான். என்னவென்றால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையுமே அல்லாஹுதான் படைத்தான். எல்லோரும் அவனுக்கு அடிமைகள். அடிமை என்பது மகன் என்கின்ற அந்தஸ்தும் இரண்டும் முரண்படக்கூடியது. தந்தைக்கு ஒரு மகன் அடிமையா இருக்க முடியாது, மகன் தந்தைக்கு அடிமையாக இருக்க முடியாது. ஆனால் நான் எல்லோரையுமே அடிமையாக படைத்திருக்க, என்னை வணங்குவதற்காக படைத்திருக்க, அதுல சில பேரை பொறுக்கி எடுத்து இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் பிள்ளைகள் என்று நீங்கள் சொன்னால் அவர்கள் என்னை வணங்க தேவையில்லைன்னு அர்த்தம் வரும். எனக்கு அடிமையாக அவங்க இருக்க தேவையில்லை. ஏன் பிள்ளைங்களை ஒரு தகப்பன் எப்படி அடிமையாக வச்சிருப்பான்? எனவே மகன் என்பதும் அடிமைத்தனம் என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்படுவது. நான் படைத்தது அடிமையாகத்தான் படைத்தேன், யாரையும் மகனா படைக்கல என்பதை எல்லாம் வல்ல இறைவன் ஒரு தர்க்க ரீதியான காரணமாக முன்வைக்கின்றான். எப்படின்னா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்னுகளையும் நான் என்னை வணங்கிடத்தான் படைத்தேன் என்கின்றான் இறைவன். வணங்குவதற்காக படைக்கப்பட்டவன் எப்படி மகனாக இருக்க முடியும் என்பது ஒரு கேள்வி. அதை அடுத்த வசனங்கள் இறைவன் சொல்வதை பாருங்கள். அந்த அவுலி ரஹ்மானி வலதா, ரஹ்மான் அந்த அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளைகள் உண்டு என்று சொல்வதன் மூலம் வானங்கள் வெடித்து விழ பார்க்கின்றன, பூமி சிதறிவிட பார்க்கிறது, மலை உருண்டு விழ பார்க்கிறது. என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்டஸ் டி நகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை டி நகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை டி நகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை டி நகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ்.
அளவற்ற அருளாளன், அன்புமயமானவன். அவனுக்கு போய் புள்ள உண்டுன்னு அவனை அப்படி அசிங்கப்படுத்துறீங்களே, அவனை திட்டலாமா நீங்க என்று சொல்லிவிட்டு, ஒமா எம்பகி லிர் ரஹ்மானி ஐயத்தகில வலதா, தனக்கென்று பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளும் தகுதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் இறைவன். எடுத்துக்கொள்ள முடியுமா முடியாதாங்க? அவன் தனக்குன்னு ஒரு பிள்ளைய வச்சுக்கிட முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவன் செய்ய மாட்டான். ஏன் செய்ய மாட்டான்னா, அவன் தகுதிக்கு கீழான செயல் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்றது. வமா எம்பகி, முடியுமா என்றால் முடியும், செய்வானா என்றால் மாட்டான். ஏன் மாட்டான்? தன் தகுதிக்கு குறைவான ஒரு வேலையை மனுஷன் செய்வானா? தன்னுடைய தகுதியை விட குறைவான, தனக்கு மரியாதை இல்லாத இடத்துல மனுஷன் இருப்பானா? தன் தகுதியை விட குறைவான செயலை மனிதன் செய்வானா? மனிதனே செய்யாத போது பேரன்பாளன் அல்லாஹ், இந்த உலகத்தையெல்லாம் படைத்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற இறைவன், அவன் தன் தகுதிக்கு கீழான செயலை செய்வானா? என்ன தேவை இருக்கு? அப்படி ஒன்றும் தேவை கிடையாது. இன் குல்லு மம்ஃபி ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, இந்த பூமிக்கு மேல், வானத்தில், பூமியில் இருக்கின்ற அனைவருமே இறைவனுக்கு அடிமைப்பட்டவர்களாகவே அவனை சந்திக்க வருவார்கள். ஏங்க, ஒரு தகப்பன் தனக்கென்று ஒரு மகனை வைத்து கொண்டால், அந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் ஒற்றுமைகள் இருக்கும்ல. ஒன்று தோற்றத்தில் ஒற்றுமை, அல்லது குரலில் ஒற்றுமை, அல்லது பண்பாட்டில் நடைமுறையில் ஒற்றுமை, ஏதாவது ஒன்று இருக்கும்ல. ஆனால் இறைவன் சொல்கிறான், என்னை போல் உதாரணம் சொல்வதற்கு எதுவும் இல்லை, யாரும் இல்லை. நான் இணை துணையற்றவன். தோற்றத்தில், குரலில், நடத்தையில் எதுலேயுமே எனக்கு இணைய ஆள் கிடையாதுங்கும் போது எனக்கு எப்படி பிள்ளை இருக்கும்? எனக்கு பிள்ளை இருந்தால் அது என்னை மாதிரில இருக்கும். முழுக்க முழுக்க என்னை மாதிரி இல்லாமல் போனாலும் ஒரு 10% என்னை மாதிரி இருக்கும்ல. அப்போ அது நீ என்னை இழிவுபடுத்துகிற வேலை தானே அது. நான் நிகரற்றவன் என்று என்னை பற்றி சொல்ல நீங்கள் என்னை இழிவுபடுத்துவது அன்றி அது வேற என்னவாக இருக்கிறது? அதனால் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க என்று இறைவன் எச்சரிக்கின்றான். இன்குல், எல்லாருமே எனக்கு யாருன்னா எனக்கு அடிமைகள் தான். லக்கது அஹ்சாஹும் வஅத்தஹும் அத்தா, அவர்களின் துல்லியமான எண்ணிக்கை எனக்கு தெரியும். மனிதர்கள் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, கருவில் கலைஞ்ச பிள்ளைங்க எத்தனை, பிறந்து இறந்த பிள்ளைங்க எத்தனை, இறந்து பிறந்த பிள்ளைங்க எத்தனை, எல்லா கணக்கு என்கிட்ட இருக்குது. மனுஷன்ட்ட இருக்காது. மனுஷன் சொல்லுவான், நாங்கள் கணக்கெடுத்து வச்சுருக்கோம், உலக மக்கள் தொகை கணக்கெடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கருவிலேயே கரைந்து போகிறது உங்கள்கிட்ட கணக்கு இருக்கா? கவர்மெண்ட்டில் வந்து சொன்னதுக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட கணக்கு இருக்கும். இறைவனின் படைப்புகள் எத்தனை பேர் என்கிற கணக்கு என்கிட்ட இருக்குது. எல்லாரும் எனக்கு அடிமை தான். நான் ஏன் கணக்கு வச்சுருக்கேன்னு இறைவன் சொல்கிறான்னா, இல்லை ஒருத்தர் கூட அந்த அடிமை என்கிற லிஸ்ட்லேருந்து நான் வெளியில் அனுப்பலை அவங்கள. ஒருத்தரை கூட என் பிள்ளைன்னு சொல்லலை, ஒருத்தரை கூட என்னுடைய மகன்னு சொல்லலை, ஒருத்தரை கூட என் பொம்பளை பிள்ளைன்னு சொல்லலை. நீ என்ன சொல்கிறது? மலக்குமார்கள் இறைவனுக்கு பொம்பளை பிள்ளைங்க, ஈசா நபி ஆம்பளை பிள்ளை, உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஆம்பளை பிள்ளைன்னு நீ என்ன சொல்கிற? நானில் சொல்லணும். அதை நான் அல்லவா அதை துல்லியமாக கணக்கு பார்த்து வைத்திருக்கின்றேன். வகுல்லுஹும் ஆத்தீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, ஒவ்வொருவரும் மறுமை நாளில் அவனிடம் தன்னந்தனியாகவே வருவார்கள். தன்னந்தனியாக தான் வருவணும். காசு, பணம், செல்வம், சேர்த்த புகழ், பெருமை எதுவுமற்று தன்னந்தனியாக நீங்கள் வருவீர்கள். நான் சொல்கிறேன் தனியாக வான்னு, தனியாக தான் வருவீங்க. நான் சொல்கிறது தான் நடக்க போகுது. அப்போ எல்லாரும் எனக்கு நீங்கள் அடிமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே தர்க்க ரீதியாக இறைவன் வைக்கக்கூடிய காரணம்னு பார்த்தா, எல்லாரும் எனக்கு அடிமை, அப்போ எப்படி பிள்ளைங்க வரும்? இந்த தர்க்க ரீதியான காரணம்தான் பல நேரங்களில் வேலை செய்யும். பேரறிஞர் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா அவர்கள், அவருடைய உஸ்தாத் ஹம்மாது, புகழ்மிக்க ஒரு பேரறிஞர், ஹம்மாத் அவர்களை பார்ப்பதற்கு மாணவர் அபு ஹனீஃபா வருகிறார்கள். ஹம்மாத் அவர்கள் ரொம்ப கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார்கள். இமாம் அபு ஹனீஃபா கேட்டார்கள், பேராசிரியர் அவர்களே, ஏன் நீங்கள் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறீர்கள் என்று. அதற்கு ஹம்மாது சொன்னார்கள், சில இறை மறுப்பாளர்கள் என்னிடத்திலே தர்க்கம் செய்ய வருகின்றார்களாம், தர்க்கம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களாம். மனமுரண்டாக இறைவனை மறுக்கக்கூடியவர்களுக்கு எத்தனை ஆதாரங்கள் காட்டினாலும் ஏற்கப் போவதில்லை. நாம் நம்பக்கூடிய திருக்குரானை அவர்கள் நம்பப் போவதில்லை. பிறகு நான் எப்படி அவர்களுக்கு சான்றுகளை சொல்லி அவர்களை நான் நல்வழிப்படுத்தப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் மனமுரண்டாக என்னுடைய விவாதத்துக்கு பிறகும் மறுத்தார்கள் என்றால், மிகப்பெரிய ஒரு இமாமே இறைவன் ஒருவன் என்பதை நிரூபிக்க முடியவில்லை, அப்போ உண்மையிலே இறைவன் ஒருவன் கிடையாது என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்களே என்கிற கவலைதான். என்னை எல்லாரும் மிகப்பெரிய சிந்தனையாளர் என்றும் மார்க்க அறிஞர் என்றும் ஒத்துக்கொண்ட ஒரு சூழலில் நான் தோற்று போவது என்பது இந்த மார்க்கம் தோற்று போவதற்கு சமமானதல்லவா, அதை நினைச்சு தான் கவலைப்படுறேன்னு சொன்னாங்க.
அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்னார்கள், உஸ்தாத் அவர்களே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பதிலாக அந்த வாதத்தில் பங்கேற்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர்களுக்கு வயது 12 வயசில். ஹம்மாத் அவர்கள் சொன்னாங்க, அது எப்படி ஒன்று அவங்க ஒத்துக்குவாங்க? நீங்கள் அனுமதி கொடுங்க, என்ன ஒத்துக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் அவங்கள சார்ந்தது, என்ன சொல்லி ஒத்துக்க வைப்பேன்னு கேட்டாங்க. எங்கள் இமாம் பெரிய உஸ்தாதுங்க, அவற்றையெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அவருடைய மாணவர் 12 வயசு பையன், நானே உங்களுக்கு போதும்னு சொல்லி நான் அந்த சபையில் போய் உட்கார்ந்துக்கிறேன் என்று சொன்னார்கள். வேறு வழி இல்லாமல் இமாம் ஹம்மாத் அவர்கள் சரி என்றதற்கு ஒத்துக்கொண்டார்கள். அங்கே அரசவை கூடுகிறது. அரசவையில் 2 அணியினரும் இருக்கிறார்கள். ஒருவர் கடவுள் மறுப்பாளர்களின் அணி, இன்னொன்று இமாம் ஹனீஃபா அவர்கள் போயிருக்கிறார்கள். உள்ளே போனோடனே அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. சபைக்குள்ளே போன உடனே யாருமே பதில் சொல்லலை. சின்ன பையன் இல்லையா, யாருமே அவங்களுக்கு பதில் சொல்லலை. சொல்லலைன்னு சொன்ன உடனே இவங்க போகிறாங்க, நான் தான் அவங்களோட விவாதம் பண்ண வந்திருக்கின்றேன் என்று. நீங்கள் எப்படி வர முடியும்? நாங்கள் ஹம்மாதில் கூப்பிட்டோம், அவங்களுக்கு என்ன எங்கள்கிட்ட விவாதம் பண்ணுறதுக்கு பயமா, அந்த அளவுக்கு அறிவு இல்லையா என்று கேட்கும்போது, மாணவனே போதும்னு சொல்லித்தான் என்ன அனுப்பியிருக்காங்க, என்னை ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் உஸ்தாதிட்ட போவாங்கன்னு சொல்லுவாங்க. விவாதம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலேயே கடவுள் மறுப்பாளர்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், ஹல் ரைத்த ரொப்பக்க, நீங்கள் ரப்பு இருக்கான், இறைவன் இருக்கிறான், அவன் ஒருவன், தன்னந்தனியானவன், நிகரத்தவன், அவனுக்கு பிள்ளை கிடையாதுலாம் சொல்கிறீங்களா, அந்த இறைவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு, அவனை போல் யாரும் இல்லை என்றெல்லாம் சொல்கிறீர்களே, அவனை பார்த்துருக்கீங்களான்னு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் திருக்குரானில் இருந்து ஒரு வசனத்தை சொன்னார்கள். லா துதிரிக்குல் அபுசார் வஹுவ யுதிரிக்குல் அபுசார், அவனை யாரும் பார்க்க முடியாது, அவன்தான் எல்லாரையும் பார்ப்பான்னு குரானில் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, நாங்கள் குரானை ஒத்துக்கலை. நாங்கள் ஒத்துக்காத குரானை தூக்கி எங்கள்கிட்ட ஆதாரம் காட்டினீங்கன்னா நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்கள் அறிவைத்தான் ஒத்துக்குவோம். எனவே அறிவு ரீதியாக ஒரு காரணத்தை சொல்லுங்கள், குரான்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவரிடத்திலே திருப்பி கேட்டார்கள், சரிங்க, அப்படியானால் மரண வேளையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இறந்து போயிடுவான், அப்படிப்பட்ட மனிதனுக்கு பக்கத்தில் உங்களில் யாராவது இருந்திருக்கிறீர்களா? இருந்திருக்கோமே, பார்த்துருக்கோமே. அவன் மரணம் அடையும் போது நீங்கள் பார்த்துருக்கிறீர்களா? பார்த்துருக்கோமே. உயிர் பிரியும் போது பார்த்துருக்கோமே. சரி, அந்த உயிர் அவனுடைய உடலை விட்டு வெளியேறும் போது பார்த்துருக்கீங்களா? வெளியே இந்த உயிர் மட்டும் தனியாக வெளியில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் பார்த்தாங்க, நாங்கள் பார்த்ததில்லை, உயிரை நாங்கள் பார்த்ததில்லை. அவன் அசைவற்று கிடப்பான், அதை வச்சு நாங்கள் முடிவு பண்ணிக்கிடுவோம் அவன் செத்து போயிட்டான்னு. அதே போல இந்த பேரண்டம் இயங்கி கொண்டிருப்பதை வைத்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு நாங்கள் வருகிறோம். எப்படி நீங்கள் உயிரை பார்த்ததில்லையோ அதுபோல் நாங்கள் இறைவனை பார்த்ததில்லை. அவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த உயிர் அந்த உடலில் இருக்கிறது என்பதற்கான சான்றை வைத்து அவன் உயிரோடு இருக்கிறான் என்றும், இல்லை என்பதற்கான சான்றை வைத்து இல்லை என்றும் நீங்கள் முடிவெடுப்பதை போல இறைவன் என்று ஒருவன் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது என்று சொன்னவுடன் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை, அமைதியாகிவிட்டார்கள். உடனே அதற்கடுத்து ஒரு கேள்வி கேட்டார்கள். சரி, அப்படியானால் அந்த இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். அவன் எங்கே இருக்கான் சொல்லுங்க, காட்டுங்க பார்ப்போம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஐனமாத்து வல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கே இருந்தாலும் இறைவனின் திருமுகம் அங்கே இருக்கிறது, இறைவன் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குரான் வசனம்லாம் சொல்லாதீங்க, அறிவுபூர்வமாக சொல்லுங்கன்றாங்க. அறிவுபூர்வமாக தானே வேணும். சரி, நீங்கள் ஒரு இருட்டு அறைக்குள் இருக்கின்றீர்கள், அந்த இருட்டு அறைக்குள் ஒரு வெளிச்சத்தை நீங்கள் பற்ற வைக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது? அந்த வெளிச்சம் எங்கிருந்து பிரகாசிக்கிறது? எங்கெல்லாம் அது பிரகாசிக்கிறது சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த வெளிச்சம் இருக்கும் திசை எது என்று கேட்கும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியும். எத்திசையிலும் வெளிச்சம் இருக்கிறது, அதே மாதிரி தான் எத்திசையிலும் இறைவன் இருக்கிறான், போயிட்டு வாங்கன்ட்டாங்க இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள். அதற்கடுத்து அவங்க விடலை, அடுத்த கேள்வியை கேட்டார்கள். ஜின்னு என்கின்ற கண்ணுக்கு புலப்படாத படைப்பு நெருப்பால் படைக்கப்பட்டது என்று கூறுகிறீர்கள். மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டான். ஜின்னு என்கின்ற படைப்பு ஷைத்தான், ஜின்னு கான மினல் ஜின், இப்லீஸ் எங்கே இருந்தான்? ஜின்னுகளின் கூட்டத்தில் ஒருவனாக இருந்தான். அந்த ஜின்னு நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை தண்டிப்பதற்கு தூக்கி நரகத்திலேயே அதை போட்டோம்னா
அதுக்கு எப்படி வேதனை வரும்னு கேட்டாங்க. ஷைத்தானை இறைவன் தண்டிப்பான்னு இருக்கு குரானில், அவனும் நரகத்துக்கு தான் போவான்னு இருக்கு. ஷைத்தான் எப்படி தண்டிக்கப்பட முடியும்? அவனே நெருப்பால் படைக்கப்பட்டவன் அல்லவா, அவனை நெருப்பு எப்படி தண்டிக்கும்னு கேட்டாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு வழி இல்லை. கீழே குனிஞ்சு ஒரு மண்ணாங்கட்டி எடுத்தாங்க. எடுத்து டப்புன்னு அந்த இறைமறுப்பாளர்கள் கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடியவனுடைய முகத்தில் ஓங்கி அந்த மண்ணாங்கட்டி தூக்கி எரிஞ்சாங்க. அவன் அலர்னான். மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை இந்த மண்ணாங்கட்டி எப்படி துன்புறுத்துகிறது? ரெண்டும் ஒரே மூலப்பொருள் தானே. மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனை மண்ணாங்கட்டியால் காயப்படுத்த முடியும் என்று சொல்லும்போது, துன்புறுத்த முடியும் என்று சொல்லும்போது, நெருப்பால் படைக்கப்பட்ட ஷைத்தானை நரகம் ஏன் துன்புறுத்தாது என்று கேட்டவுடன் எல்லா கேள்விகளுக்கும் அறிவுபூர்வமான பதிலை சொன்ன இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த அறிவாற்றலை பார்த்து வியந்து, அந்த ஆளு, அந்த முல்ஹிதீன் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பாளர்களின் தலைவராக இருந்தவர் சொன்னாராம், துல்லனி அலா ஷேஹிக், உங்களுடைய ஆசிரியர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு சொல்லுங்கள், நான் அவரிடத்திலே காலடியில் உட்கார்ந்து மண்டியிட்டு பாடம் பயில வேண்டும் என்று. அதற்கு இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொன்னார்களாம், அவர்கள் அறிவின் ஆலமரம், என்னுடைய உஸ்தாத் அறிவின் ஆலமரம், எல்லோருக்கும் தன் அறிவால் ஆசுவாசம் தருகின்ற ஆலமரம், என்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் அவர்களிடத்திலே வந்து நீங்கள் பாடங்களை பயின்று கொள்ளலாம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல் இமாமுல் அர்பா என்கின்ற நூலில் இந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியெல்லாம் அறிவுபூர்வமான எதிர்வாதங்கள் மூலம்தான் சில விஷயங்களை புரிய வைக்க முடியும். அதனால தான் எல்லாம் வல்ல இறைவன் இங்கே அறிவுபூர்வமான வாதத்தை வைக்கிறான். எல்லோரையும் நான் அடிமையாக படைத்திருக்க, அதிலிருந்து சில பேரை வெளியாக்குறதுக்கு நீ யாரு? அதில் 3 பேர் மட்டும் தனியாக நீ பிரித்து எடுப்பியா? அப்படி பிரித்து எடுக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் அடிமையாக படைச்சிருக்கும் போது அதை புள்ளன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? குழந்தை என்பதும் வாரிசு என்பதும் அடிமைத்தனம் என்பதும் ஒன்றோடு ஒத்து செல்வதில்லை, அது இரண்டும் முரண்படக்கூடியவை என்று எல்லாம் வல்ல இறைவன் இந்த அறிவுபூர்வமான வாதத்தை முன்வைக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் பின்னணிகளை நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவற்றும். Old is gold என்பது நீங்கள் அறிந்த மொழி. Gold is ஸ்ரீநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் LKS. எழிலெனும் என்னும் வைர நகை ஸ்ரீநகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. டி நகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. டி நகர் LKS கோல்ட்